இப்ப நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விதமான மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கங்கங்கிறாங்க. 7 விதமான மரணத்தில இருந்து பாதுகாப்பு தேடுங்கங்கிறாங்க. 1வது திடீர் மரணம். திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு. எதுக்காக திடீர் மரணத்திலிருந்து பாதுகாப்பு? தௌபா செய்ய முடியாது இல்லையா? அல்லாட்ட அந்த நேரம் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்காது இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும். இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒன்று நம்மளை தீண்டுது, அந்த நேரத்தில் வலியை வச்சுக்கிட்டு வலிக்குதே அப்படி இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹ் இந்த வலியை தீர்த்துரு, எனக்கு நற்பதவியை கொடு அப்படிங்கிற அந்த தௌபா வராது இல்லையா? அதனால திடீர் மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு விளக்கம்லாம் நிறைய உண்டு, உங்களுக்கு ஷார்ட்டாக நான் 7 இதையும் சொல்கிறேன். அடுத்தது 2வது சொல்கிறாங்க, விஷ ஜந்துகளால் ஏற்படும் மரணம். விஷ ஜந்துகள்னா பாம்பு, தேள், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் விஷ ஜந்துகள் தெரியும் தானே உங்களுக்கு? ஏன்னு கேட்டால் அந்த விஷம் அந்த விஷம் ஏறும்போது அந்த வலிக்கு அடுக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேட முடியாது. இந்த மரணத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கணும். அடுத்தது சொல்கிறாங்க, காட்டு விலங்குகளால் ஏற்படக்கூடிய மரணம். நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு மனிதன் சிங்க கூண்டுக்குள்ளே போனார், அந்த சிங்கம் இது பண்ணிடுச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பாதுகாக்கணும்ல. ஒரு விலங்குகிட்ட போய் மாட்டினா ஒரு மனிதன் என்ன ஆவான்? அதாவது தக்குவா இருந்து இரையச்ச இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இருந்த சபினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போருக்கு போயிட்டு எல்லாரும் வர்றாங்க. ஒரு சபினா ரலியல்லாஹு தஆலாங்கிறவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சுய தேவையை முடிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஒட்டகம்லாம் கிளம்பிருச்சு அந்த இடத்த விட்டு. வந்து பார்க்குறாங்க, இவங்களுடைய ஞாபகம் மட்டும் இருக்குது, ஒருத்தர் இல்லை. இவங்க போகக்கூடிய வாகனம் அடுத்தவங்களுடைய வாகனத்தில் தான் அவங்க போனாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு வந்துட்டாங்க, யார் மேலேயே ஏறி போயிட்டாங்கன்னு. எல்லாம் தெரிஞ்ச வரலாறு தானே, சொல்லணுமா தெரியுமா? இப்போ வர்றாங்க, வரும்போது என்ன செய்கிறாங்க, இவங்க மனிதனுடைய ரத்த வாடை தெரிஞ்சு அங்கிட்டிருந்து ஒரு சிங்கம் ஓடியாருது. இப்போ அதை பார்த்தா நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு சிங்கம் வருதுண்டா, சிங்கம் வெற்றி அடையுமா, மனிதன் வெற்றி அடைவோமா? அதுவும் வெற்றி அடையும். அப்போ அந்த நேரத்தில் அந்த சிங்கம் ஓடியாரவுமே சபினா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த ஈமானுடைய ஸ்ட்ராங்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிற அந்த ஒரு ஒளி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர், மதீனாவுக்கு போகணும், எனக்கு வழிகாட்டு. எனக்கு மதீனாவுக்கு போக வழி தெரியலை, எனக்கு வழிகாட்டு. இப்போ அந்த சிங்கம் குனியுது, லக்கேஜை தூக்கி அதில் வைக்கிறாங்க, தானே ஏறி உட்காந்து வர்றாங்க. முடியுமா நம்மளால்? அது ஈமானுடைய உறுதி. இப்போ மதீனாவுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க, மக்கள்லாம் பார்க்குறாங்க, வந்து இறங்குறத பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லோரும் சபினா இடத்துல சிங்கத்து மேலே வந்தாங்க. சிங்கத்து மேலே வந்தாங்கன்னு ஊர் பூரா பரவுது. இவங்க அந்த சிங்கத்தை சொன்னாங்க, நீ உன் இடத்துக்கு போ, நான் என் இடத்துக்கு போகிறேன். சிங்கம் போயிடுச்சு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி வருது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபினா ரலியல்லாஹு தஆலாவை கூப்பிட்டு வர்றாங்க. என்ன நடந்துச்சு? நீங்கள் சிங்கத்து மேலே வந்தீங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? அப்போ சொல்கிறாங்க, யார சொல்லலாம், என்ன எல்லோரும் வந்துட்டீங்க, நான் வந்து தனியாக இருந்தேன். அப்போ தான் சிங்கம் வந்துச்சு, எனக்கு வழிகாட்டுன்னு சொன்னேன், அது வாகனமாகவே மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஈமானின் வெளிப்பாடு அந்த சிங்கத்தை உங்களை நெருங்க விடலை, அல்லாஹ் தஆலா. இப்போ நம்மளும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லத்தானே செய்கிறோம். பள்ளியை பார்த்தா கூட பயப்படுறோமே, கரப்பப்பூச்சியை பார்த்தாலும் பயப்படுறோமே. இந்த இடத்துல ஒரு எறும்பு போகட்டுமே, இப்போ நம்ம அதில் தான் நம்ம கவனம் போகும், இருக்கா இல்லையா? அப்போ நம்ம ஈமானுடைய பலகீனம். அப்போ விசஜந்துகளால் ஏற்படக்கூடிய மரணத்தை நீங்கள் இன்னும் பாதுகாப்பு தேடிக்கங்கிறாங்க. 4வதாக சொல்கிறாங்க, நீரில் மூழ்கி ஏற்படும் மரணம். நீரில் மூழ்கி ஏற்படும் மரணம். 5வது நெருப்பில் இருந்து ஏற்படும் மரணம். 6வது எதிரிகளின் தாக்குதலில் ஏற்படும் மரணம். இப்போ பாலஸ்தீன மக்கள்கள் எதிரிகள் தாக்குதலில் எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது கொடுமை தானே. ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க கூட உணவுக்கு கூட இப்போ நம்ம நேராக பார்க்கல, அவங்களுக்கு எந்த உதவியும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் துவா மட்டும் செய்வோமே, அவங்களுக்கு வெற்றியை கூடியல்லான்னு கேட்போம் இல்லையா? அப்போ அந்த எதிரிகளால் தாக்குதலால் ஏற்படக்கூடிய மரணத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு கேளுங்க. 7வதாக சொல்கிறாங்க, மனிதன் மீது எதுவும் விழுந்து, மனிதன் எதன் மீதும் விழுந்து, மனிதன் மீது ஏதாவது விழுந்து, எழுதிக்கங்கன்னு விளக்கம் கொடுக்குறேன். மனிதனின் மீது எதுவும் விழுந்து
மனிதன் எதன் மீதும் விழுந்து. புகாரில் பதிவான ஹதீஸ் தான் இது. விழுந்து ஏற்படும் மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கங்கிறாங்க. இப்போ இந்த 7வது சொன்ன மாதிரி இது என்னண்டா, இப்போ எல்லாம் பாதுகாக்கணும், இடிபாடுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்மளுக்கு உதாரணம் பாலஸ்தீன மக்கள் தான். அந்த இப்படி வாங்க இவங்கெல்லாம் உஸ்தாதா சேர் எடுத்துக்கலாம், ஒரு சேர் போடுங்க, இப்படி வாங்கம்மா. இப்போ எதன் மீது விழுந்துன்னா, இப்போ இடிபாட்டுக்குள்ளே நம்ம போய் விழுந்தாலும் சரி, இல்லை இடிபாடு நம்ம மேலே சரிஞ்சாலும் சரி, ஏற்படக்கூடிய மரணம், இந்த மரணத்தில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கங்க. இந்த 7 மரணத்தில் இருந்தும் பாதுகாப்பு தேடிக்கங்கன்னு யார் சொல்லியிருக்கா? நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம இந்த துவாவை ஒவ்வொரு நாளுமே, யாரெல்லாம் இந்த மரணத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய 7 விதமான மரணத்திலிருந்து பாதுகாப்பு கேட்குறோம். 7 ஞாபகம் வச்சு நம்ம கேட்கணும்னா கேட்கலாம், இல்லை மொத்தமாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம், 7 அந்த கேட்ட 7 விஷயத்தில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு கேட்க சொன்ன விஷயம். இப்போ அடுத்தது, மரணித்ததுக்கு பிறகு நம்மளுடைய மரணிச்சிடும் இல்லையா, மண் தின்னாத புனித சடலங்கள் இருக்கு. மண்ணை ஏற்றுக்கிறது, கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுமா. மண் தின்னாத சடலங்கள், அதாவது நம்ம உடலை மண்ணு திங்காது. 10 பேருடைய சடலங்கள் ஜனாசாவை மண்ணு திங்காது. புரிகிற மாதிரி இருக்காமா? 1வது நபிமார்களுடைய உடல்